ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. தென்கிழக்கு ஆசிய நாடுகளான லாவோஸ், கம்போடியா ஆகிய நாடுகளில் வேலைக்கு சென்று மோசடி வலையில் சிக்கிய 47 இந்தியர்களை மத்திய அரசு மீட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருந்து கவர்ச்சிகரமான சம்பளத்துடன் வரும் வேலைவாய்ப்புகள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் இவற்றில் பல போலியானவை எனவும் இளைஞர்களை மத்திய அரசு எச்சரித்து வருகிறது. இந்த நாடுகளுக்கு செல்லும் இந்திய இளைஞர்கள் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக சைபர் குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்டு அடிமைகளாக நடத்தப்படுகின்றனர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் லாவோஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட போது இந்த விவகாரம் குறித்து அந்நாட்டு பிரதமரிடம் பேசியிருந்தார். லாவோஸ் வரும் இந்தியர்களிடமிருந்து பாஸ்போர்ட் பறித்துக் கொள்ளப்படுவதால் அவர்களால் அந்நாட்டை விட்டு வெளியேற முடிவதில்லை. பின்னர் அவர்கள் பெண்களின் பெயரில் உருவாக்கப்படும் போலியான சமூக ஊடக கணக்குகள் மூலம் மோசடிகளில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். இவர்களுக்கு தினசரி டார்கெட் வழங்கப்பட்டு அதை எட்டாதவர்கள் தண்டிக்கப்படுகின்றனர். இவ்வாறு இந்த நாடுகளில் மோசடி கும்பலிடம் சிக்கி தவித்து 635 இந்தியர்களை மத்திய அரசு இதுவரை மீட்டுள்ளது. இந்நிலையில் லாவோஸ் நாட்டின் பொக்கியோ மாகாணத்தில் உள்ள கோல்டன் ட்ரையாங்கிள் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இணைய மோசடி மையங்களில் சிக்கி தவித்த 47 இந்தியர்கள் இப்போது மீட்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து லாவோஸில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், லாவோஸ் கோல்டன் ட்ரையாங்கிள் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் நடைபெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக லாவோஸ் அதிகாரிகள் தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் அவர்கள் நடத்திய சோதனையில் 29 இந்தியர்கள் மீட்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டனர். மேலும் உதவி கோரி இந்திய தூதரகத்தை 18 இந்தியர்கள் அணுகினர். இவர்களை இந்திய தூதரகம் லாவோஸ் அதிகாரிகளுடன் இணைந்து மீட்டது. இவர்களில் 30 பேர் ஏற்கனவே இந்தியா திரும்பிவிட்டனர். மீதமுள்ள 17 பேர் விரைவில் இந்தியா திரும்ப உள்ளனர். லாவோஸ் நாட்டில் வேலைவாய்ப்புகள் தொடர்பாக வரும் விளம்பரங்கள் குறித்து இந்தியர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து மீட்கப்பட்ட ஒரு இந்தியர் கூறுகையில், டேட்டிங் செயலிகளில் பெண்களைப் போல் பேசி ஆண்களை மயக்கியும் அவர்களை நம்ப வைத்தும் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் முதலீடு செய்ய வற்புறுத்துகின்றனர். இந்தியாவில் இதுபோன்ற குற்றங்களில் பல ஆண்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்று வேதனையுடன் கூறினார். ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தின் அடிப்படையில் செயல்படும் ஏடிஎம் இயந்திரத்தை ஜப்பானைச் சேர்ந்த ஹிட்டாச்சி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இதன் மூலம் பணம் பெறுவது மட்டுமன்றி ஏராளமான வங்கி சேவைகளை எளிதில் பெற முடியும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மும்பையில் நடந்த சர்வதேச ஃபின்டெக் மாநாட்டில் ஹிட்டாச்சி நிறுவனம் இந்த இயந்திரத்தை அறிமுகம் செய்தது. இதுகுறித்து ஹிட்டாச்சி நிறுவனம் கூறுகையில், NPCI எனப்படும் இந்திய தேசிய பேமெண்ட்ஸ் கழகத்துடன் இணைந்து இந்த இயந்திரத்தை ஹிட்டாச்சி நிறுவனம் உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் வங்கி சேவைக்கு என பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த இயந்திரம் ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் செயல்படும். வங்கி கணக்கில் QR குறியீட்டை பயன்படுத்தி UPI முறையில் பணம் செலுத்துவது, பணத்தை திரும்ப எடுப்பது, கணக்கு தொடங்குவது, கிரெடிட் கார்டு விண்ணப்பித்து பெறுவது, தனிநபர் கடன், காப்பீடு, MSME கடன், ஃபாஸ்டாக் விண்ணப்பம், பல்வேறு சேவைகளுக்கான ரீசார்ஜ் என பல சேவைகளை இதன் மூலம் பெற முடியும். வங்கி கிளை இல்லாத பகுதிகளில், குறிப்பாக கிராமப்புறங்களில் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி எளிதாக வங்கி சேவைகளை வழங்க முடியும். இதை பயன்படுத்த பல்வேறு அட்டைகளை எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டச் ஸ்கிரீனை பயன்படுத்தி QR குறியீடு மற்றும் UPI மூலம் வங்கி சேவைகளை பயன்படுத்தலாம். மேலும் வங்கிகளின் குறிப்பிட்ட பணி நேரம் போல இல்லாமல் 365 நாட்களும் 24 மணி நேரமும் வங்கி சேவைகளை பெற இந்த இயந்திரம் உதவும். இந்த இயந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் இந்தியாவின் நாட்டின் வங்கி சேவை மேலும் விரிவாக்கம் பெறும் என்று ஹிட்டாச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பதஞ்சலி நிறுவனம் விற்கும் பற்பொடியில் சைவ தயாரிப்பு என விளம்பரப்படுத்தி மீன் சாறு கலக்கப்படுவதால் அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு மத்திய அரசு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. டெல்லியைச் சேர்ந்த யதீன் சர்மா என்ற வழக்கறிஞர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் சைவ பொருட்களை குறிக்கக்கூடிய பச்சை நிற குறியீட்டுடன் பதஞ்சலி நிறுவனத்தின் திவ்ய தண்ட் மஞ்சன் என்ற பற்பொடி விற்பனை செய்யப்படுகிறது. என் குடும்பத்தார் இந்த பற்பொடியை சைவ பொருட்களால் தயாரிக்கப்பட்ட என கருதி நீண்ட நாட்களாக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் அந்த பற்பொடியில் செபியா அபிசினாலிஸ் என்ற பொருள் சேர்க்கப்படுவதாக தயாரிப்பு அட்டவணையில் இருந்த தகவலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தோம். செபியா அபிசினாலிஸ் என்பது மீனிலிருந்து எடுக்கப்படும் ஒரு வகை சாறு என தெரிய வந்தது. நாங்கள் சைவ உணவை மட்டுமே சாப்பிடும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அசைவ உணவு சாப்பிடுவது மத கோட்பாடுகளுக்கு எதிரானது. இது எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது. இது தொடர்பாக டெல்லி போலீசார், மத்திய சுகாதாரத்துறை, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம்
ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிடமும் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே அசைவ பொருளை சைவ பொருள் என தவறாக விளம்பரப்படுத்திய பதஞ்சலி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் எங்களுக்குரிய நஷ்ட ஈட்டையும் பெற்றுத்தர வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனம், அந்த பற்பொடியை தயாரித்த பதஞ்சலியின் துணை நிறுவனமான திவ்யா பார்மசி, அந்நிறுவன உரிமையாளர் பாபா ராம்தேவ் மற்றும் மத்திய அரசிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி வழக்கை ஒத்திவைத்தது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டு நிறுவன நிர்வாகிகளுக்கு கொடுத்து வரும் தடம் பரிசு பெட்டகத்தில் இடம்பெற்றுள்ள பொருட்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார். மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள் ஆகிய நிறுவனங்களின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்த ஸ்டாலின் அவர்களுக்கு தடம் என்ற பரிசு பெட்டகத்தை பரிசளித்தார். இந்த பரிசு பெட்டகம் இப்போது கவனம் பெற்றுள்ளது. தமிழகத்தின் வளமான பண்பாட்டை பாதுகாக்கும் வகையில் பாரம்பரிய கைவினைப் பொருட்களுக்கு புத்துயிர் கொடுக்கவும் சமகாலத்தில் அதன் முக்கியத்துவத்தை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காகவும் தமிழக அரசால் தடம் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் தான் சந்திக்கும் விருந்தினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு தடம் பெட்டகத்தை பரிசாக கொடுத்து வருகிறார். இதில் இடம்பெற்றுள்ள பொருட்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பெட்டகம் முழுக்க தமிழகத்தின் பாரம்பரிய கைவினை பொருட்களால் நிரம்பியுள்ளது. திருநெல்வேலியில் தயாராகும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழைநார் கூடை, விழுப்புரத்தைச் சேர்ந்த டெரகோட்டா குதிரை சிற்பங்கள், நீலகிரி தோடா எம்ப்ராய்டரி சால்வை, பவானி ஜமுக்காலம், புலிக்காட்டில் செய்யப்பட்ட பனை ஓலை பெட்டி, கும்பகோணம் பித்தளை விளக்கு முதலிய கைவினைப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. தென்னிந்திய மாநிலங்களில் தமிழகத்தில் இருந்துதான் அதிக அளவிலான நபர்கள் ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்வதாக ஹிந்தி பிரச்சார சபா தெரிவித்துள்ளது. தமிழக அரசு பாடத்திட்டத்தை பின்பற்றும் பெரும்பாலான பள்ளிகளில் இருமொழி கொள்கை பின்பற்றப்பட்டு வருவதால் ஹிந்தியை வெளியே சென்று மாணவர்கள் கற்கின்றனர். இந்த எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தென்னிந்தியாவில் ஹிந்தியை அதிகம் படிக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்பதை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவின் மூலம் ஹிந்தி படிக்க விரும்புபவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு தேர்வு நடத்தப்படுகிறது. இதில் பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா, பிரவேசிகா உள்ளிட்ட 8 தேர்வுகள் உள்ளன. இதில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு ஒவ்வொரு நிலைக்கேற்ப சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்த தேர்வுகளை ஹிந்தி பிரச்சார சபா ஆண்டுக்கு 2 முறை நடத்துகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு தமிழகம், கேரளா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா ஆகிய தென் மாநிலங்களில் இருந்து 4,73,650 பேர் ஹிந்தி தேர்வை எழுதியுள்ளனர். இவர்களில் தமிழகத்தில் இருந்து மட்டும் 3,54,655 பேர் தேர்வில் கலந்து கொண்டனர். இதேபோல ஆந்திர பிரதேசத்தில் 1,04,959 பேர், கர்நாடகாவில் 5,584 பேர், கேரளாவில் 8,452 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். மேலும் தமிழகத்தில் இருந்து ஹிந்தி கற்க விரும்புபவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் 5% வரை உயர்ந்து வருவதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பெண்களுக்கான திருமண வயதை 21ஆக உயர்த்தும் சட்டத்தை மத்திய அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களின் திருமணத்திற்கான குறைந்தபட்ச வயதை 18 இருந்து 21ஆக உயர்த்த வழிவகை செய்யும் சட்டம் ஹிமாச்சல் பிரதேச சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது பெண்களின் கல்வி மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் புரட்சிகரமான சட்டமாகும். தேசிய அளவில் இத்தகைய சட்டத்தை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த காங்கிரஸ் கட்சி தலைமையிலான மாநில அரசே இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது வரவேற்கத்தக்கது. பெண்களின் திருமண வயதை 21ஆக உயர்த்துவது குறித்து வல்லுநர் குழுவை அமைத்து ஆய்வு செய்த மத்திய அரசு அதன் அடிப்படையில் சட்ட மசோதாவை தயாரித்து 2021 டிசம்பரில் மக்களவையில் தாக்கல் செய்தது. ஆனால் சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதை ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட காலக்கெடு பலமுறை நீட்டிக்கப்பட்ட போதிலும் நிலைக்குழு அதன் பரிந்துரையை இன்னும் வழங்கவில்லை. எனவே நாடாளுமன்ற நிலைக்குழுவின் காலக்கெடுவை இனியும் நீட்டிக்காமல் அதன் அறிக்கையை பெற்று பெண்களின் திருமண வயதை 21ஆக உயர்த்தும் சட்ட மசோதாவை வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசும் பெண்களின் திருமண வயதை உயர்த்தும் சட்டத்தை சட்டசபையில் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தனது வீட்டில் குறைதீர் கூட்டத்தை நடத்திய மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கின் முகத்தில் தாக்க முயன்ற நபரை போலீசார் மடக்கி பிடித்தனர்.
மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் பீகாரில் பெகுசராய் பகுதியில் உள்ள தனது வீட்டில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தை நடத்தினார். குறைகளை கேட்ட பின்னர் கூட்டம் முடிந்து அவர் புறப்பட ஆயத்தமானார். அப்போது கூட்டத்தோடு கூட்டமாக வந்த ஒரு மர்ம நபர் கிரிராஜ் சிங்கின் கையில் இருந்த மைக்கை பிடுங்கினார். பின் அவரது முகத்தில் ஆவேசமாக குத்துவதற்காக கைகளை ஓங்கினார். உடனே சுதாரித்த போலீசார் மற்றும் உடனிருந்த தொண்டர்கள் தாக்க முயன்ற நபரை பிடித்து அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் அமைச்சர் காயமின்றி தப்பினார். தாக்க முயன்ற நபரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்து கிரிராஜ் சிங் கூறுகையில், பெகுசராய் என்ற இடத்தில் ஜனதா தர்பார் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தாடி வைத்து வந்த நபர் என்னிடம் ஒரு மனுவுடன் வந்து அதை பார்க்க சொன்னார். குறைதீர் கூட்டம் முடிந்துவிட்டது, நீங்கள் சரியான நேரத்தில் வந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். அப்போது அவர் எனக்கு எதிராக கோஷம் எழுப்பினார். ஒரு கட்டத்தில் அவர் என்னை தாக்குவார் என்று தோன்றியது. அவர் மிகவும் ஆவேசமாக காணப்பட்டார். மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் என்னை வசைபாடினார். அவரிடம் துப்பாக்கி இருந்தால் என்னை சுட்டிருப்பார். இதுபோன்ற தாக்குதலுக்கு எல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் என்று கிரிராஜ் சிங் கூறினார். இந்த சம்பவம் பீகாரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் குழு கண்டுபிடித்த ட்ரோன் தொழில்நுட்பத்திற்கு இந்தியாவில் முதன்முறையாக காப்புரிமை கிடைத்துள்ளது. இந்தியாவில் வேளாண்மை பாதுகாப்புத்துறை உட்பட அனைத்து துறைகளிலும் ட்ரோன் பயன்பாடு அதிகரித்துள்ளது. அந்த வகையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் MIT வளாகத்தில் டாக்டர் கலாம் மேம்பாட்டு ஆளில்லா விமான ஆராய்ச்சி மையத்தின் தக்ஷா ட்ரோன் நிறுவனம் பல்வேறு பயன்பாடுகளுக்கு ட்ரோன்களை வடிவமைத்து வருகிறது. இதன்படி ட்ரோன் தானாக தரையிறங்கும் வகை தொழில்நுட்பத்தை அண்ணா பல்கலைக்கழக MIT பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் குழு கண்டுபிடித்துள்ளனர். இந்த தொழில்நுட்பத்திற்கு இப்போது காப்புரிமை கிடைத்துள்ளது. இது இந்தியாவில் முதல் முறையாகும். முன்னர் வடிவமைக்கப்பட்ட ட்ரோன்கள் அனைத்தும் புறப்பட்ட இடத்தில் இருந்து சென்று திரும்பும் வகையில் மட்டுமே இருக்கும். ஆனால் தரையிறங்கும் வகையிலான தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. இதன் மூலம் ஏதாவது ஒரு வண்ண குறியீடு அல்லது QR குறியீடு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கண்டறிந்து தரையிறங்கும் வசதி இந்த தொழில்நுட்பத்தில் உள்ளது. இதற்கான காப்புரிமை பெறுவதற்கான விண்ணப்பம் 2018ஆம் ஆண்டு மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது காப்புரிமை கிடைத்துள்ளது. இந்த தொழில்நுட்பத்தை ட்ரோன் உடன் இணைத்து வடிவமைக்கும் பணி இன்னும் 6 மாதங்களில் நிறைவடையும் எனவும், பிறகு பல்வேறு துறைகளில் இந்த ட்ரோனை பயன்படுத்தலாம் என்றும் MIT பேராசிரியர்கள் தெரிவித்தனர். பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் சட்டசபையில் தொழுகைக்காக வெள்ளிக்கிழமைகளில் வழங்கப்பட்டு வந்த இடைவேளையை ரத்து செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை பாஜகவின் கூட்டணி கட்சிகளை விமர்சித்துள்ள சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அசாமில் ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையிலான பாஜக அரசு நடந்து வருகிறது. அங்கு கடந்த பல ஆண்டுகளாகவே சட்டமன்றத்தில் வெள்ளிக்கிழமைகளில் இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழுகை செய்வதற்கு ஏதுவாக சிறப்பு இடைவேளையாக 2 மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நடைமுறையை பாஜக அரசு சமீபத்தில் ரத்து செய்தது. இது பேசுபொருளாகவே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன. இந்த நிலையில் பாஜகவின் கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி கட்சி உள்ளிட்டவையும் அசாம் பாஜக அரசின் முடிவை விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய ஜனதா தளத்தின் நீரஜ்குமார் பேசுகையில், ஹிமந்த பிஸ்வ சர்மா வறுமை ஒழிப்பு மற்றும் வெள்ளத்தடுப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது நல்லது என்றும், ரம்ஜான் கொண்டாட்டத்திற்கு தடை விதிப்பது வேலை திறனை அதிகரிக்கும் என்றால் அவரால் மா காமாக்கியா வழிபாட்டை தடை விதிக்க முடியுமா என்றும் கேட்டுள்ளார். தொழுகையை நிறுத்தும் இந்த முடிவு சட்டத்திற்கும் மத நம்பிக்கைக்கும் எதிரானது என்றும் தெரிவித்திருந்தார். அதேபோல ஐக்கிய ஜனதா தள மூத்த தலைவர் KC தியாகி பேசுகையில், அனைவரின் நம்பிக்கைக்கும் உணர்வுக்கும் பாதுகாப்பு தருவதுதான் சட்டத்தின் முன்னுரை என்றார். இது பற்றி பேசிய லோக் ஜனசக்தி தலைவர் ராஜு திவாரி, அனைத்து மதங்கள் மற்றும் அதன் உணர்வுகள் மதிக்கத்தக்கது என்று கூறினார். கூட்டணி கட்சிகளின் இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த ஹிமந்த பிஸ்வ சர்மா, சட்டசபையில் இருக்கும் அனைத்து MLAக்களும் ஒரு மனதாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக லேட்ரல் என்ட்ரி விவகாரத்திலும் இக்கட்சிகள் பாஜக அரசின் முடிவுக்கு நேர் எதிர்மாறாக பேசியிருந்தன.